சொல்றா இந்த பொண்ணு. இவ ஏதோ உளறிட்டு இருக்கா. இவ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். ருத்ராவை பாரு, அவ வாய் மூடிட்டு பேசாம தானே நிக்கிறான். இது இது நிச்சயமா இந்த பொண்ணோட சூழ்ச்சி தான். போது நிறுத்துங்க சித்தி, ரொம்ப பேசிட்டீங்க. ஒருத்தங்க கிட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியலனா நீங்க பேசாம வாயை மூடிட்டு இருக்கிறதா நல்லது. அப்புறம் இந்த வீட்டை பத்தி சொல்லணும்னா மயூரா சொல்றது உண்மைதான். நான் லோனை ஃபுல்லா கட்டி முடிச்சிட்டு இப்ப இந்த வீடு என்னோடது. இந்த வீடு என்னோடதுங்கிறதால முடிவெடுக்கிற உரிமை எனக்கு தான் இருக்கு. அதனால இந்த வீட்டோட பாதி இடத்த சுராஜ் பேருக்கு எழுதி வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல சுராஜ், மைதிலி அணி, அந்த குழந்தை எல்லாரும் சேர்ந்துதான் இருப்பாங்க. இப்ப இங்க யாராவது மன்னிப்பு கேட்கணும்னா அது நீங்க மட்டும்தான். ஏன்னா அவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டீங்க. அக்கா, உங்களை மறுபடியும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ரொம்ப கவலையா இருந்தோம். எத்தனை போன் பண்ணோம் தெரியுமா? நீங்க ஒரு போன் கூட எடுக்கல. இந்த சின்ன தேவதைய நான் இன்னும் சரியா கூட பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு நீ பண்ணதுதான் சரி. நான் பண்றது எப்பவும் சரியாதான் இருக்கும். அது சரியானா இனி இந்த வீடு உன்னுடையதா? அதனால நீ தான் இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். சுராஜ், உள்ள போய் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப டயர்டா இருக்கும். குழந்தையும் ரொம்ப பசியா இருக்க போல இருக்கு. நன்றி ருத்ரா. ஆமா ருத்ரா தம்பி, நீங்க வேண்டாம், நீ நன்றின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இவ்வளவு வருஷமா நீங்க எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கீங்க. துருவா மேல அன்பு காட்டிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. வா அப்பா. நல்லா இருப்பா. ஏன் இப்படி பண்ற மோகினி? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இவ்வளவு கோவப்படுற? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சுராஜும் மைதிலியும் அப்பா அம்மா இருக்காங்களே, அதுக்காகவா? இல்ல அவங்க திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களே, அதுக்காகவா? அத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண முடியும் உங்களால? இவ என் உயிரை வாங்குறா. இங்க பாரு, அவ உனக்கு பொண்ணு மாதிரி. ஒரு குழந்தை இல்லையேன்னு அவங்க எவ்வளவு நாளா தவிச்சிட்டு இருந்தாங்க. அது இப்ப நிறைவேறி இருக்கு. மோகினி, நம்ம குழந்தைங்களோட சந்தோஷத்தை தவிர நமக்கு வேற என்ன வேணும் சொல்லு? உங்க கண்ணை மறைச்சிருக்கிற அந்த கட்டை அவருங்க. எந்த சுகத்தை சொல்றீங்க? எந்த சந்தோஷம்? இதெல்லாம் அந்த ருத்ரா மகாராணி 2 வேலை. ஆனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் வாயை மூடிட்டு அமைதியா இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. என்னோட கனவை யாராலையும் இங்க அழிக்க முடியாது. இந்த வீட்டுல அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் தான் இந்த வீட்டோட ராணியாவும் இருப்பேன். அந்த மைதிலி இந்த இடத்துக்கு வந்து என்ன வெளியில விரட்டலான்னு நினைச்சா அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அவளை இந்த வீட்டை விட்டு எப்படி விரட்டணும்னு தெரியும். அந்த மயூரா இருக்காளே, கொஞ்சம் நில்லு. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? இன்னைக்கு காலையில நீ எங்க போயிருந்த? ருத்ரா, நான் முதல்ல உங்க ரூமுக்கு தான் வந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்க. அதனால தான் நான் தனியா போலாம் டிசைட் பண்ணிட்டேன். வாட்ஸ் தி பிக் டீல்?
எனக்கு எதுவும் ஆகல. see I'm fine. ஒருவேளை ஏதாவது ஆயிருந்தா அப்புறம் என்ன சொல்லுவ? நான் பண்ணது தப்பு, நீ பண்ணதா சரின்னுவியா? மைரா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பதில் சொல்லு. உன்னோட போன் லைனும் கிடைக்கல. உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா? ருத்ரா, நான் வெறும் 1/2 மணி நேரம் தான் வெளியில போயிருந்தேன். just 30 minutes. இந்த 30 மினிட்ஸ்ல உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். உன்னை யாராவது மறுபடியும் தூங்கிட்டு தானே இருந்தேன். நான் ஒன்னும் செத்து போயிடலையே, எழுப்பிருக்கலாம்ல. எதுக்கு நீ இப்ப என்ன இப்படி பாத்துட்டு இருக்க? வந்து நான் தனியா வெளியில போனா நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு எனக்கு தெரியாது. நீ என்ன நினைச்சு பயப்பட மாட்டேன்னு தான் நான் நினைச்சேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, புரியுது, நீ ரொம்ப கவலைப்பட்டிருக்க. சும்மா பேச்ச மாத்தி பேசாத. எல்லாத்தையும் மறந்துட்டியா? நாம 2 பேரும் ஒன்னா போய் தான் அண்ணனையும் அண்ணியும் கூட்டிட்டு வரலான்னு பிளான் போட்டோம். என்ன விட்டுட்டு நீ மட்டும் தனியா எப்படி போலாம்? இது எல்லாமே பிளான் தானா? ஐ மீன், இந்த பிளான் எல்லாம் நீங்க எப்பதான் போட்டீங்க? டின்னர்ல கூட இத பத்தி பேசலையே. ஆக்சுவலி ரோஹித், டின்னருக்கு அப்புறம். எப்போ? அதுக்கப்புறம் ருத்ரா தூங்கிட்டாரு. நானும் தூங்கிட்டேன், எல்லாரும் தூங்கிட்டோம். நீயும் தானே தூங்குன? யா, அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணோம். ஆக்சுவலி ரோஹித், நான் நேற்று ராத்திரி அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா இருந்தே பாக்குறேன். ஆனா ஒரு பக்கம் சோகமாவும் இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி ரொம்ப மிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வீடு ருத்ரா பேர்ல இருக்குன்றது எனக்கு ஞாபகம் வந்தது. என்ன, அவர் லோனை ஃபுல்லா கட்டி முடிக்கல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவ என் ரூமுக்கு வந்து என்னை எழுப்புனா. ருத்ரா, ருத்ரா, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வெளியில வா. இந்த நேரத்துலயா? ருத்ரா, உன்னால எப்படி இப்படி கொரட்டை விட்டு தூங்க முடியுதோ? உங்க அண்ணனும் அண்ணியும் சண்டை போட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. அது எனக்கும் தெரியும். அவங்க தங்கறதுக்கு நான் வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு அவங்க அங்கதான் தங்கியிருப்பாங்க. இது என்னோட குடும்பம். இதை எப்படி கவனிச்சுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் சரிதான், ஓகே. ஆனா அவங்க மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்தாகணும். கண்டிப்பா திரும்பி வந்துருவாங்க. ஆனா அதுக்கான நேரம் வரணும். முதல்ல எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகணும், அப்புறம் தான் அவங்க வருவாங்க. அப்படிலாம் நடக்காது. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதை கேளு. அதுக்கப்புறம் தான் இந்த லோனை ஃபுல்லா கட்டி முடிச்சா இந்த வீடு உனக்கு சொந்தமாயிடும்னு நான் ருத்ரா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீ நிறைய சொன்ன. என் குடும்பத்தை காப்பாத்த நான் உன்கிட்ட இருந்து பணம் கேட்பேன் நினைச்சியா? எனக்கு உன்னோட உதவி தேவைன்னு கெஞ்சுவேன் நினைச்சியா? ஓ ப்ளீஸ் ருத்ரா, டோன்ட் கெட் சோ dramatic. நான் ஒன்னும் இந்த பணத்தை கிஃப்டா தரல. நான் இந்த பணத்தை உனக்கு லோனா தரேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நானே எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் ருத்ரா, நம்ம கிட்ட இப்ப டைம் இல்ல. இந்த கொஞ்ச நேரத்துல நீ பணத்தை போய் எங்க ரெடி பண்ணுவ? கம் ஆன். ஒத்துக்கிட்டாரா? ஒத்துப்பாரா? நோ சான்ஸ். இந்த ஜென்மத்துல அது நடக்காது. மேனேஜ் பண்ணிக்குவேன்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. நான் மேனேஜ் பண்ணிட்டேன். So this is the story. Okay then, நாளைக்கு பார்க்கலாம். Time for some action. ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. போய் தூங்க. Yeah. Good night. Yeah, இதுதான் ஸ்டோரி.
ஆமா இதான் நடந்துச்சு. நான் காலையில எல்லா பிளானையும் மாத்திட்டான். என்கிட்ட சொல்லாம கொள்ளாம நீ மட்டும் தனியா போயிருக்க. ருத்ரா, நீ ஏன் தான் ஒரு விஷயத்தை சூயிங்க மாதிரி இழுத்துட்டு இருக்கியோ? உன் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் உன் பேச்சு கேட்கணும்னு ஆசைப்படுற. இங்க பாரு, விஷயம் என் செக்யூரிட்டி பத்தியும் உன் டியூட்டி பத்தியும் கிடையாது. இந்த பிரச்சனையை கூட நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற. நீ ஒரு கண்ட்ரோல் ஃப்ரீக். ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அப்படின்னா நீ இப்ப என்ன சொல்ல நினைக்கிற? உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் செய்வல. இதுதான் உன்னோட ஆட்டிடியூட். எக்ஸாக்ட்லி திஸ். நீ ஒரு டாமினேட்டிங் பர்சன். கரெக்ட் தான். அதுக்கு என்ன இப்போ? இப்போ என்னவா? யூ நோ வாட்? நீ ஒரு மேல் சாவனிஸ்டிக் பிக். நான் அப்படிதான் இருப்பேன். நீ என்ன பண்ணுவ? ரோஹித், இப்பவே ருத்ராவை இந்த இடத்தை விட்டு போக சொல்லு. இல்லனா நான் குடுக்குற பஞ்ச்லாவா நீ. ரோஹித், இந்த ரோஹித் எங்க போனாரு? There you are. என்னாச்சு? நம்மள பேசிட்டு தானே இருந்தோம். நீ ஏன் திடீர்னு வந்துட்ட? நாமல்ல இல்ல மைரா, நீங்க மட்டும்தான் பேசிட்டு இருந்தீங்க. நான் ஜஸ்ட் அங்க வந்து நின்ன, அவ்வளவுதான். என்னாச்சு? நீ மனசுல வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு ஒரு விஷயம் சொல்லு மைரா. இந்த பிளான நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? என்கிட்ட தானே சொல்லி இருக்கணும். ரோஹித், நீ அப்படி சொன்னா என்ன ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இத சொன்னா நமக்குள்ள தேவையில்லாம சண்டை வரும். அது மட்டும் இல்லாம தப்பா ரியாக்ட் பண்ணுவேன். அதனால நீ ருத்ராவை எழுப்பி இருக்க. என்ன எழுப்பி இருக்கலாம்ல? நான் நல்லா பிளான் சொல்லி இருப்பேனே. ஞாபகம் இருக்க மைரா? நம்ம சின்ன வயசுல நிறைய சண்டை போட்டிருக்கோம். ஆனா ஒரே டீமா தான் இருந்திருக்கோம். ஃபுட்பால் ஆகட்டும், பேஸ்கெட் பால் ஆகட்டும், பேஸ்பால் ஆகட்டும், ஏன் ஹைட் அண்ட் சீக் கூட, எல்லாத்துலயும் நாம ஒன்னா தான் இருந்திருக்கோம். நீ எனக்கு எப்பவும் அகைன்ஸ்டா இருந்ததே கிடையாது. ஆஃப் கோர்ஸ் நான் உனக்கு அகைன்ஸ்டா எப்படி இருக்க முடியும் ரோஹித்? நம்ம ஒரே டீம். ஆனா இப்ப மட்டும் ஏன் ஆப்போசிட்டா போன? அப்படினா புரியலையே மைரா. இப்ப நடக்கிற பிரச்சனையில நீயும் நானும் ஒரே டீம் கிடையாது. எனக்கு எதிரா இருக்கேன்னு எனக்கே தெரியுது. உன்னோட டீம்ல எனக்கு இடம் கொடுக்கல. நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன் மைரா. ப்ளீஸ் மைரா, இனிமேலாவது நமக்கு இடையில எந்த பிரிவும் வராம பாத்துக்க. நம்ம ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம். எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். இதுல எந்த ஒரு மாற்றமும் வரக்கூடாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு என் பக்கத்திலேயே இரு. இந்த 30 மினிட்ஸ்ல உனக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்புறம் என் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? பயந்து போயிட்டேன். திரும்ப உன்னைக்கு யாராவது. ப்ளீஸ் மைரா, எங்க நான் உன்னை பிரிஞ்சிருவணும்னு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி ஆகாது இல்ல? ஆக்சுவலி நான் போதும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீ நான் காதலிக்கிற பொண்ணு தானே? என்ன? நான் இப்போ காதல் நான் சொன்னேன்? உன்னை காதலிக்கிறேன்னு நான் சொன்னா? ஐ லவ் யூ மைரா. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்ல வந்தேன். ஆக்சுவலி ரோஹித், நான் உன்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, லவ்ங்கிற ஃபீலிங் கூட நல்லா இருக்குல்ல? இத்தனை நாள் நம்ம ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தோம்னு ஞாபகம் இருக்கா? இந்த காதலங்கிற ஒரு விஷயமே இல்ல, அதை நம்ப கூடாதுன்னு நம்ம சின்ன வயசுல இருந்து பேசிட்டு இருந்தோம்ல. ஆனா இப்ப எப்படி நான் நம்புறேன்னா, இது பெர்ஃபெக்ட்டான டைமிங் இல்ல? வாவ். ரோஹித், அது நான் போய் அக்காவை பார்த்து பேசிட்டு வரேன். ஓகே? ஓஹோ, எதுக்கு நீங்க அழறீங்க? அழறத நிறுத்திட்டு தூங்குங்க. அம்மா இங்க தானே இருக்கேன். நிறைய வேலை இருக்கு. நீ தூங்குனா தானே நான் செய்ய முடியும். தூங்கு செல்லும். ஓஹோ, எதுக்குதான் அழறியோ? தூங்கு செல்லும், தூங்கு. சொன்னா கேட்கணும் என் செல்லும். உன் குழந்தை ஆசை தீந்துருச்சுன்னா போய் சமயக்கட்டையும் கவனி. உன் தாய் பாசத்துக்காக எல்லாரும் பட்டினி கிடந்து சாக முடியாது. அத்தை, நான் சமையல் முடிச்சிட்டேன்.
அப்படி என்ன பெருசா சமையல் பண்ணி கிழிச்சிட்ட? சரி சரி, இங்க வா. வந்து இந்த ஊறுகாய போட உதவி பண்ணு. சரிங்க அத்தை, இன்னும் 2 நிமிஷம். இவ தூங்கின உடனே நான் எல்லா வேலையும் பண்ணிடுறேன். சரி 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 சரி, அழாது. ஏண்டி, உன் புருஷன் இந்த வீட்டோட பாதி முதலாளி ஆயிட்டான்னு இப்போ உன் வாய் ரொம்ப நீளுதா? ஒரு விஷயத்த மறந்துடாத, நீ இன்னும் எனக்கு மருமக தான். நான் சொன்னா அத நீ கேட்டுதான் ஆகணும். அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க ஆண்டி. இனிமே அவங்க செய்வாங்கன்றத மறந்துருங்க. ஏமா, மத்தவங்க வீட்டு விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு உங்க வீட்டு பெரியவங்க உனக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கல? எக்ஸாக்ட்லி. ஆனா என்ன விஷயம்னா ஆண்டி, இவங்க 3வது மனுஷன் இல்ல, இவங்க என்னோட சொந்த அக்கா மாதிரி. அப்புறம் நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாம் தப்புன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படியா? எது சரி எது தப்புன்னு நான் வந்து உன்கிட்ட கத்துக்கணுமா? தள்ளிப்போ. இங்க பாருடி, இப்படி பாவமா பார்த்தா மட்டும் இவளை தூக்கி வச்சு கொஞ்சம் வேணு கனவுல கூட நினைக்காத. போய் ஊறுகாய பண்ணு. நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன் ஆண்டி, அக்கா ஒரு வேலையும் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது வேலை பண்ணணும்னா நீங்களே பண்ணிக்கோங்க. இல்ல அப்படி பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு வீட்டை விட்டு போயிடுங்க. நீ என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்புவியா? என்ன அனுப்ப நீ யாரு? நல்ல மாடு மாதிரி வளர்ந்திருக்க, உனக்கு இவ்வளவு தைரியமா? என்ன விட்டு தெலுங்க ஆண்டி, உங்களை பத்தி யோசிங்க. ஆசை இருக்கா இல்லையான்றது நீங்க தானே முடிவு பண்ணணும். ஏன்னா இது உங்க வாழ்க்கை. அக்காவோட வாழ்க்கையை பத்தி அவங்க தானே டிசைட் பண்றாங்க. அப்புறம் நீங்க ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த ஸ்டூபிட் ஊர்காயை தூக்குறதுக்கு பதிலா குழந்தையை தூக்குற வழியை பாருங்க. உங்க ப்ராப்ளம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில எல்லாம் உங்க இஷ்டப்படி தான் இருக்கணும். யாரும் எதுவுமே சொல்லக்கூடாது. உங்க வாழ்க்கை முழுக்க நீங்க அப்படியே இருந்துட்டீங்க. உங்க இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணிக்கிட்டு வீட்ல இருக்கிறவங்களை கூட வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்றீங்க. இதனால அடுத்தவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் நினைச்சிருக்கீங்களா? நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க இருக்க போறேன், அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா எத்தனை நாள் இருந்தாலும் சரி, என்னோட அக்காவை நான் தலை குனிய வைக்க மாட்டேன். அவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டு தான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன். நீங்க கண்டிப்பா மாறியே ஆகணும், அதுதான் நல்லது. So best of luck. வாங்க அக்கா போலாம். மயூரா, என்ன நீ? Come on அக்கா. பாப்பா தூங்குது, அமைதியா இருக்கணும். ஓகே? பெரியம்மா, நாங்க இந்த பாப்பாவை தூக்கணும். இப்ப வேண்டாம், அவ ரொம்ப குட்டியா இருக்கால. பெரியம்மா, நானும் சின்ன குழந்தையில இப்படிதான் இருந்தேனா? ஆமாண்டா துருவா, நீயும் இப்படிதான் இருந்த. இவ்வளவு மாதிரி அழுமூஞ்சியா இருந்தேன். என்ன துருவா, குழந்தைங்கள்ல எல்லாருமே இந்த மாதிரி தான் சின்னதா இருந்திருப்போம். பாத்தியா, பெரியம்மா சொன்ன மாதிரி நீயும் சின்ன குழந்தையில இப்படிதான் இருந்திருப்ப. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி பெரியம்மாவும் இப்படிதான் இருந்திருக்காங்க. அப்படியா? அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி பெரியப்பாவும் அப்படிதான் இருந்திருப்பாரு. அப்புறம் இன்னும் கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் மைராவும் அப்படிதான் இருந்திருப்பா. இல்ல நான் சின்னதாலாம் ஒண்ணும் இல்ல, நல்ல குழுக்கு முழுக்குன்னு குண்டாதான் இருந்தேன். சரி மயூரா, இவளை பாத்துக்க, நான் போய் பால் கொண்டு வரேன். ஓகே. தூங்குமா, தூங்கு தூங்கு தூங்கு. அக்கா, நான் இவ்வளவு தூக்கலாமா? ஜாக்கிரதையா தூக்கணும். ஓ, பார்த்து ஜாக்கிரதை. ஒரு கைய அவளோட கழுத்துக்கு பின்னாடி வச்சுக்கோ. இன்னொரு கைய அவளோட இடுப்பு கிட்ட வச்சுக்கோ. குழந்தைய இப்படிதான் தூக்கணும். ஓ மை காட், என்னோட வாழ்க்கையில இவ்வளவு சின்ன குழந்தை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தூக்குறேன். எனக்கு குழந்தைங்கனாலே பயம்தான். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு.
துருவாவை தூக்குறதுக்கே பயப்படுவேன். ஆனா ஒரு தடவை என் கையில அவனை தூக்குனதும் எல்லா பயமும் போயிடுச்சு. இதெல்லாம் ஏதோ மேஜிக் தான். மயூரா, இவ்வளவு என்கிட்ட கொடு. ரொம்ப படுத்திட்டாளா என்ன? இல்ல இல்ல அக்கா, நான் போயிட்டு வரேன். சரி, நீங்க பால் குடிக்கிற நேரம் வந்தாச்சு. ஆமா. பி சென்சிபிள் மயூரா, ப்ளீஸ். சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஹேண்டில் பண்ண கத்துக்கோ. ருத்ரா கிட்ட இருந்து தள்ளியே இரு. அக்காக்கும் அவருக்கும் உங்ககிட்ட இருந்து எந்த ஹெல்ப்பும் தேவைப்படாத வரைக்கும் கொஞ்சம் தள்ளியே இரு ப்ளீஸ். அது வரைக்குமாச்சும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணு ப்ளீஸ். அட்லீஸ்ட் நீ முயற்சியாச்சும் பண்ணலாம்.